நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், தானாக தேடி வரும் தனம் தலைமை. தானாக தேடி வரும் தனம் தலைமை. நம்ம கையில் தானாகவே தலைமை பொறுப்பும் தனமும் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு கைரேகையில் நாம் காணப்போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம தானாக பணம் வரணும், தேடி வரணும் அப்படின்னா நம்ம கையை பார்த்தோன்னே மெயினாக நம்ம குருமேட்டை பார்க்கணும். குருமேட்டில் ஏதாவது ஒரு ரேகை கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி இருதய ரேகை குருமேட் வரைக்கும் வரும். நம்ம ஆயில் ரேகையிலேருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகும், இல்லை ஆயில் ரேகையே குருமேட்டில் ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும். புத்தி ரேகையில் ஒரு கிளை குருமேட்டுக்கு போகும், இல்லை புத்தி ரேகையே குருமேட்டில் ஆரம்பிக்கும். இல்லைன்னா விதி ரேகையிலேருந்து, சூரிய ரேகையிலேருந்து, சந்திரமேட்லேருந்து, சுக்கரமேட்லேருந்து, செவ்வாய்மேட்லேருந்து ஏதாவது ஒரு வகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை சென்றால், இல்லை அந்த குருமேட்டில் ஒரு சதுரம், முக்கோணம், திரிசூலம் இந்த மாதிரி அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது ஒன்று தென்பட்டால் தானாக தேடி வரும் தனம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குருமேட்டுக்கு நம்ம இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், சுட்டு விரல்னு சொல்லுவோம். அந்த பெருவிரலுக்கு அடுத்தது இந்த ஆள்காட்டி விரல், அதுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. சார், இது குருமேடு. இந்த குருமேட்டில் ஏதாவது ஒரு ரேகையோ ஒரு அதிர்ஷ்ட குறியோ இருந்தால் பணம், தனம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் தானாகவே தேடி வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஆயில் ரேகையிலிருந்து ஒரு கிளை போகுது சார். இப்போ ஆயில் ரேகையிலிருந்து, இது ஆயில் ரேகை, ஆயில் ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது. அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அதாவது ஆயில் ரேகையே குருமேட்டில் இருந்தாலும், ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பல சகோதர சகோதரிகள் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு தலைமை ஒருங்கிணைப்பு, தலைமை பொறுப்பு, நீங்கள் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். எல்லாத்தையும் நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு வழங்கப்படும். உங்கள் மேலே நல்ல பாசம், பற்று, அன்பா, பரிதாபம், நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால், இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒரு ரேகை மேலே போச்சுன்னா பிறந்ததிலிருந்து உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு வளர்வதற்கு வாய்ப்புண்டு. இது தானாக வரக்கூடியது. இப்போ ஆயில் ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போனாலும் சிறந்த அமைப்பு. எந்த வயதிலிருந்து ஆயில் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுனாலும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு பதவி ஏற்படும். பதவி வருவதற்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் தள்ளி வருதுன்னு வச்சுங்க, ஒரு 20-25 வயசுல ஒரு ரேகை போகுது, ஆயில் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு போகுதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு, ஒரு தலைமை பண்பு, அதன் மூலமாக பணம், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த வயசுலையோ அந்த வயசுலேருந்து. இப்போ நம்ம புத்தி ரேகையிலேருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். அப்படியே களைச்சி போகணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி போச்சுன்னா இந்த புத்தி ரேகையே குருமேட்லேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு குருமேட்லேருந்து ஆரம்பித்து செவ்வாய்மேட்டில் போய் முடியணும். கரெக்டாக இப்படி நேராக போய் செவ்வாய்மேட்டில் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இராணுவத்தில் உயரிய பதவி, சேவை துறையில் சேவை செய்வதில் பெரிய பதவி, பொறுப்பு, செல்வம், செல்வாக்கு தானாக தேடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருதய ரேகை குருமேட்டுக்க போகுது சார். இருதய ரேகை குருமேட்டுக்க போகுது. அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அது உங்களுடைய உயர்ந்தவராக நீங்கள் தேடுவீர்கள். ஒரு நல்ல படிப்பு, அந்தஸ்து எல்லாத்திலையும் உயர்ந்தவராக தேடுவீர்கள். காதலுக்கு இலக்கணமாக இருப்பீர்கள். பெண்ணாக இருந்தால் ஆண் மேல் நல்ல ஒரு இணைபிரியாத ஒரு பாசம், அன்பு, காதல். ஆணாக இருந்தால் பெண் மேல் இப்படி சிறப்பான ஒரு காதலுக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அது மூலமாக செல்வம், செல்வாக்கு, பொருள் எல்லாம் நல்லா ஒரு டாப் பொசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஆயில் ரேகையிலேருந்து பார்த்தாச்சு, புத்தி ரேகையிலேருந்து பார்த்தாச்சு, இருதய ரேகையிலேருந்து பார்த்தாச்சு. விதி ரேகையிலேருந்து ஒரு ரேகை அப்படி குருமேட்டுக்கு போகுது சார். சப்போஸ் விதி ரேகையிலேருந்து ஒரு ரேகை போச்சுன்னா உங்களுடைய பொருளாதாரம், விதினா பணம், வேலை, வேலை மூலமாக ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒரு வேலை கிடைக்கும் அந்த வயசில் அப்படின்னு நினச்சிக்கணும்.
அதே மாதிரி சூரிய மேட்ல இருந்து ஒரு ரேகை போதுன்னு வச்சுங்க, புகழோடு செல்வம் மிக பெரும் செல்வம் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சுக்கர மேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது சார், சுக்கர மேட்ல இருந்து ஒரு ரேகை மேல குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறும். சுக்கரன் ஆசை, ஆசை குரு வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைமை பண்பு. நான் நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு பெரிய பதவி, உங்களுடைய ஆசை ரொம்ப நாள ஆசை ஈடேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஆசை தானாக ஈடேறும். இங்க சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா, இப்போ சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகுது சார். வியாபாரம் மூலமாக மிக பெரும் செல்வம் கோடிகளில் தானாக வந்து குவியும். உங்களுக்கு அந்த தூண்டுதல் கிடைக்கும். நீங்க வெளிநாடு வெளியூர் போய் நல்ல பிரயாணம் மூலமா நல்ல மிக பெரும் வியாபார வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு, லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சுக்கரமேட்ல இருந்து பார்த்தாச்சு, சந்திரமேட்ல இருந்து, செவ்வாய்மேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது சார். போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப பொதுவாகவே எந்த மேட்டிலிருந்து எந்த ரேகையிலிருந்து இந்த குருமேட்டுக்கு போனாலும் தலைமை தனம் தானாக தேடி வந்துவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப குருமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார், முக்கோணம் சிறந்த முக்கோணம் இருக்கு. அப்ப அரசியல் பதவி உங்களை தேடி வரும், தானாக தேடி வரும், ஒரு அதன் மூலமாக மிக பெரும் தனம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே தனம் பதவி இது தேடி வரும். இந்த ரேகை போச்சுனாலும் இல்லை முக்கோணம் இருந்தாலும் தனமும் பதவியும் தேடி வரும், பணமும் வரும், வாழ்க்கையில் உயர்வீர்கள். அதே மாதிரி சதுரம் இருக்கு சார், சதுரம் இருந்ததுன்னா குருமேட்ல உங்களுக்கு தொழில் துறையில் அபாரமான பணம், அபாரமான வெற்றி, தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுல திரிசூல அமைப்பு இருக்கு சார். திடீர்னு பணம் வரணும், திருமணமான பிறகு திடீர்னு பெரிய அளவுக்கு வந்துருவாங்க, நல்ல வளர்ச்சி வரும், தானாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லறத்தில் இணைபிரியாக ஒற்றுமை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, சந்தோஷமான வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு பெருக்கல் குறி இருக்கு சார். இந்த குருமேட்ல பெருக்கல் குறி இருந்தாலும் இணைபிரியாத சந்தோஷம், வாழ்க்கை சிறப்பாக அமையும் சொல்லிடலாம். அதே மாதிரி கெடுதலும் இதுல டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப புள்ளி கருப்பு புள்ளி வருதுன்னா உங்களுக்கு பதவியில சிக்கல் வரும், பதவியில கருப்பு ஒழுகும், புள்ளி வரும், புள்ளி வரும் பொழுது அந்த புள்ளி மறையிற வரைக்கும் உங்களுக்கு இடைஞ்சல் வரும். அதே மாதிரி வளை குறி வருதுனாலும் உங்களுக்கு ஆகாச கோட்டை இருக்கிறத இல்லைங்கிறது, இல்லைங்கிறத இருக்கிறத இல்லைன்னு சொல்றது, இல்லாத இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது, இந்த மாதிரி ஆகாச கோட்டை புழுகு பொய் புழுகிறது இந்த மாதிரி இருக்கிறது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பந்தா பண்றாங்களா, பந்தா பேர் வழி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப குருமேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய சுப கிரகம்னா குரு பகவான் தான். ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு தனம் தேடி வருமா அப்படின்னா 1, 5, 9 குரு பகவான் இருந்தா ஒரு சில கெடுதல்கள் வந்தாலும் பார்வைப்பட்ட இடங்கள் மூலமாக உங்களுக்கு தானாக செல்வம், செல்வாக்கு, வசதி, வாய்ப்பு எல்லாம் தேடி வரும். சரிங்களா? குரு பகவான் எங்கு இருந்தாலும் கெடுக்காத ஒரே ஒரு கிரகம் குரு பகவான் தான். மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ள கிரகம் குரு பகவான். இப்ப நம்ம கையை பொறுத்தவரைக்கும் குரு மேட்ல ஏதாவது ஒரு ரேகை இருக்கான்னு பாருங்க, இல்ல ஒரு குறி இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தலைமை தானாக தேடி வரும், தனமும் தேடி வரும் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.